என்னோட நேம் வந்து முப்பிடாதி. ஓகேங்களா? ஸோ எங்க இன்ஸ்டிடியூட்ல எல்லாரும் வந்துட்டு ஆதின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு ஐபிபிஎஸ் பிஓ வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ கனரா பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன். 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ 26 ஆயிருச்சு. ஸோ நார்மலாக எல்லாரையும் மாதிரி தான். ஸோ எப்படி படித்தேன், ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஏதாவது queries எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு கேட்கலாம். ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதுங்களா? ஓகே. ஸோ குவான்ஸ் ரீசனிங்க, இங்கிலீஷு, சிஏ. ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்ட்ராங் வந்துட்டு ரெண்டே ரெண்டு தான். ஸோ இங்கிலீஷும் சிஏவும். ஸோ குவான்ஸ் ரீசனிங் வந்துட்டு எனக்கு ரீசனிங் வந்துட்டு ஆவரேஜ். என்னைக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு டவுன் ஆயிரும். ஸோ குவான்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 70% 80% வந்தாலே வந்துட்டு ஸோ போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். குவான்ஸ் ரொம்ப மோசம். ஸோ ஸ்ட்ராங் வந்துட்டு சிஏவும் இங்கிலீஷும். ஸோ இந்த எக்ஸாம் இதில் ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த 4ல் வந்துட்டு 2 பெர்சன்டேஜ் வந்துட்டு ஏற்றணும். அதில் ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்துட்டு இங்கிலீஷு. அது போக வந்துட்டு குவான்ஸ் ஓட சார் வந்துட்டு குவான்ஸ் ஏற்ற சொல்லுவார். ஸோ ரீசனிங் எல்லாருக்குமே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு வரும். எல்லாரும் போட்டுருவாங்க, கிளிக் ஆயிரும். ஸோ குவான்ஸும் இங்கிலீஷும் வந்துட்டு ஏற்ற சொல்லுவார். எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் என்னன்னா வந்துட்டு இங்கிலீஷும் சிஏவும். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு ஒகேப் கிளாஸ் காலைல எடுப்பேன், சாயங்காலம் எடிட்டோரியல் கிளாஸ் போவோம். அது போக வந்துட்டு சிஏ கிளாஸ் வந்துட்டு காலையில 6:30க்கு போவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லிடுறேன். இங்கிலீஷ் தான் நிறைய பேர் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு. எனக்கும் வந்துட்டு நானும் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஸோ முதல்ல ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் மார்க் வரும் அப்படின்லாம் இல்லை. ஸோ எப்போ லாஸ்ட் இயர் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் எனக்கு வந்துட்டு கிளியர் ஆகல. லாஸ்ட் இயர்ல ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு ஐபிபிஎஸ் பிஓல மெயின்ஸ்ல வந்துட்டு இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் வந்துட்டு கிளியர் ஆகல. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு என்னோட இங்கிலீஷ் வந்துட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் இப்போ நடந்த ஐபிபிஎஸ் பிஓல வந்துட்டு இங்கிலீஷ் மார்க் வந்துட்டு 30.25 வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ மூணா பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்துட்டு கிராமரு, ஸோ ஒகேபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரீடிங். ஓகேங்களா? ஸோ இந்த மூணத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கிராமருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ சாரோட வீடியோஸ் இந்த பழைய வந்துட்டு ஒரு 400 500 வீடியோஸ் இருக்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். நானும் வந்துட்டு 23 தீபாவளி அந்த டைம்ல வந்துட்டு இங்க ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தேன். ஸோ வர்றப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸோ கனெக்டர்னா என்னன்னு தெரியாது. பேசிக் 21 மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பேசிக்ஸ் பார்க்காமல இருப்பீங்க. ஸோ கனெக்டர் என்ன தெரியாது, V1 ING சப்ஜெக்டிவ், V3 சப்ஜெக்டிவ் எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு 1 வீக் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு உட்காந்து பார்க்க சொன்னாங்க. ஒரு 1 வீக் வந்துட்டு உட்காந்து பாருங்க, உங்களால பிக்கப் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அப்படியே வந்துட்டு இது பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 வீக்ல எனக்கு ஒன்றும் புரியல. எஸ்பிஐ கிளர்க்கு அந்த நேரம் வந்துட்டு பயங்கரமா ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருந்தது, ரீட் பண்றது அந்த மாதிரி. ஸோ என்னால வந்துட்டு பிக்கப் பண்ண முடியல. ஸோ அதனால வந்துட்டு காலையில வந்துருவேன், வந்துட்டு அங்க உட்காந்து வந்துட்டு டெய்லி 2 வீடியோவா. ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு கிராமர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன கேட்கறேன்னா வந்துட்டு ஸோ இன்னும் இந்த 3 மந்த்ஸ் வந்துட்டு நல்லா படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மந்த்ஸ்ல வந்துட்டு ஒரு 2 வீடியோவா நீங்க பார்த்தாலும் 1 மந்த்ல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஸோ 60 வீடியோ கிட்ட வந்துட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மந்த்ல வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 100 வீடியோஸ் வந்துட்டு அதை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு கிராமர்ல வந்துட்டு ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ எரர் வந்துட்டு கேட்கறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 எரர்ல வந்துட்டு ஒரு 3 எரராவது போடுற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா போடுற அளவுக்கு ஸோ ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். மினிமம் வந்துட்டு ஒரு 100 வீடியோஸ் பாக்குறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வீடியோஸ் நீங்க வந்துட்டு அதிகமா பார்த்துக்கிட்டே போறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர கிளாரிட்டி கிராமர்ல வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிராமருக்காக நான் பண்ணது வந்துட்டு ஸோ அந்த வீடியோஸ் பாக்குறது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பிட் பண்றது, அது இப்போ பண்ணல, அது கடைசியா தான் பண்ணேன். அது என்னன்னு சொல்றேன். ஒகேபுக்கு என்ன பண்றதுன்னா வந்துட்டு ஒகேப் வந்துட்டு இங்க சார் வந்துட்டு கிளாஸ் நடத்திடுவாரு. ரொம்ப முக்கியம் வந்துட்டு ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ நான் இங்க காலையிலே வந்துட்டு சார் வர்றதுக்கு வந்துட்டு இப்போ 8:30 கிளாஸுங்களா 9க்கு வராங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ½ அன் ஹவர் நான் ரிவிஷன் பண்றதுனால வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படியே. ஸோ ஆனா நீங்க வந்துட்டு அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து அந்த ரிவிஷன் வந்துட்டு பண்ணணும். ஸோ நான் லாஸ்ட் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணதை வச்சு சொல்றேன். ரொம்ப நல்லா படிப்பாங்க. இங்கிலீஷ்ல பயங்கரமா ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு 30 அப்படின்னா வந்துட்டு 25க்கு மேல மார்க் எடுப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு எப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி. ஸோ சொல்ற ஒகேபெல்லாம் வந்துட்டு ஸோ பாய்ஸ்லயும் சரி கேர்ள்ஸ்லயும் சரி 2 சைட்லயுமே வந்துட்டு ஸோ அது படிச்ச ஒகேபா இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு ஒரு சீரியஸ்னஸோட வந்துட்டு படிப்பாங்க. ஆனா வந்துட்டு அதே மாதிரி சிலர் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், அவங்க வந்துட்டு ஸோ படிச்ச ஒகேப் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஒகேப் ரிவிஷன் போயிட்டு இருந்தாலும் ஸோ புக்கை ஓப்பன் பண்ணி வேற ஒரு ஒகேப் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது படிச்சது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீரியஸா வந்துட்டு அந்த ரிவிஷன் வந்துட்டு பண்ணீங்கன்னா வந்துட்டு ஸோ ஒகேபுக்கு ஓகேங்களா, நீங்களா வந்துட்டு வாலண்டியரா வந்துட்டு நான் ஒகேப் ரிவிஷன் பண்ணிடுறேன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நீங்க தான் ரிவைஸ் பண்ணுவீங்க, அதுக்காண்டி எஃபோர்ட் போடுவீங்க, ஈஸியா போயிடும். ஆனா அங்க உட்காந்துருக்கப்ப எனக்கே தெரியும்
நான் லாஸ்ட்ல உட்காந்துருக்கப்போ நானே வந்துட்டு சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கு எரிச்சலா வரும். ஸோ அதை கொஞ்சம் சீரியஸா பண்ணீங்கன்னா தான் ஓகே வந்துட்டு நல்லா நிறைய ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ரீடிங். ரீடிங்க்கு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு, ஸோ எடிட்டோரியல் சாயங்காலம் வந்துட்டு ஒரு 10 பேர் வருவாங்க. ஸோ ஒரு அவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா பயங்கரமா வந்துட்டு ஒரு 15 மெயின்ஸ் 20 மெயின்ஸ் வந்துட்டு எழுதுனவங்க. ஸோ பிரவீன் ப்ரோ, ஸோ அதுக்கப்புறம் மாரிச்செல்வம் ப்ரோ வருவாரு, மனோஜ் ப்ரோ, ராம் ப்ரோ. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு குவான்ஸ் ரீசனிங்ல பயங்கர ஸ்ட்ராங். ஸோ எப்படி போட்டாலுமே வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ விருப்பமே இல்லாம போட்டாலுமே வந்துட்டு ஸோ குவான்ஸ்ல ரீசனிங்ல 80% எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங். ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான். லாஸ்ட் இயர் ஐபிபிஎஸ் கிளர்க்ல அவங்களுக்கு வந்துட்டு ஓவராலே வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும். ஆனா வந்துட்டு இங்கிலீஷ் செக்ஷனல் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு எடிட்டோரியல் கிளாஸ்ன்னு சாயங்காலம் போல வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு எடிட்டோரியல், ஹிந்தி எடிட்டோரியல் டெய்லி 1 இல்லைன்னா வந்துட்டு 2. ஓகேங்களா? ஸோ அந்த எடிட்டோரியல் எடுத்து ஸோ டைமர் ஒன்று செட் பண்ணிடணும். ஒரு 6 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்ல வந்துட்டு ஆர்சி நீங்க எவ்வளவு நேரம் வந்துட்டு ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 மினிட்ஸ் வந்துட்டு செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டைமரை போட்டுட்டு எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 6 நிமிஷத்துக்குள்ள நம்மளால எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒருத்தரோட கெப்பாசிட்டி வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களோட ரீடிங் ஸ்பீட் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கும். பாதி பேராகிராஃப் தான் வாசிக்க முடியும். சிலர் ஃபுல்லா வாசிச்சிருவாங்க, சிலர் 2 டைம் வாசிச்சிருவாங்க, சில சில லைன் மட்டும் புரியாது. ஓகேங்களா? சோ வாசிச்சு முடிச்சோடனே 6 நிமிஷம் வாசிச்சு முடிச்சோடனே அரைகுறையா ஒரு பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு லைன் பை லைனா. சோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து முதல் லைன்ல இருந்து சோ ஒவ்வொரு லைனுக்கு வந்துட்டு என்னென்ன மீனிங். எனக்குமே வந்துட்டு நிறைய விஷயம் தெரியாது. இது பண்ணணும்னா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாட் ஜிபிடி இருக்கு. அந்த எடிட்டோரை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடியில போட்டு லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் லைன் பை லைன் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் இன் லேமேன்ஸ் டேர்ம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒவ்வொரு லைனும் வந்துட்டு தெளிவா வந்துட்டு ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா வந்து எந்த இடத்துல வந்துட்டு நம்ம தப்பு விடுறோம், எந்த சென்டென்ஸ் வந்துட்டு தப்பா வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு ஸ்லோவா வாசிக்கிறோம், இந்த இதுக்கு இதுதான் மீனிங்கா அப்படின்னு வந்துட்டு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரீடிங் ஸ்பீடு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஸோ இந்த எடிட்டோரியல் வாசிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எடிட்டோரியல் வாசிச்சு முடிச்சுட்டு டெய்லி போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த எடிட்டோரியல் ஸ்பிட் பண்ணுவாங்க. ஸோ கிராமருக்காக. ஸோ கிராமர் அங்க வீடியோஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவு கிளாரிட்டி ஒரு 30 வீடியோ தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பிளிட்டிங் வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எடிட்டோரியல் வந்துட்டு ஸ்பிளிட் பண்றது. ஸோ இப்படிதான் போச்சு இந்த 3 இதுக்கும் வந்துட்டு. ஸோ இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு ஓரளவு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டாக்னண்டா நிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னால ஒரு 20 எடுக்க முடியும் ப்ரிலிம்ஸ்ல. மெயின்ஸ்ல வந்துட்டு ஒரு 18 ஸோ அந்த ரேஞ்ச் வரும். ஆனா நல்லா இங்கிலீஷ் பயங்கரமா மார்க் எடுக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நோட்டீஸ் பண்ணப்பதான் வந்துட்டு ஸோ அவங்க கூட சேர்ந்து டெஸ்ட் போட்டு ஸோ அவங்க எவ்வளவு டைம்ல எல்லாம் போடுறாங்க அப்படின்றத பார்த்து நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ கடைசியா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுதான் வந்துட்டு அந்த ரீடிங் ஸ்பீட் அப்படின்றது. ஸோ நானும் ஒரு டெஸ்ட் போட்டிருப்பேன். என் ஃப்ரெண்ட் இங்க பயங்கரமா ஒரு பையன் இங்கிலீஷ் போடுவான், அரங்கநாதன் ஒரு பையன் வந்துட்டு இங்கிலீஷ் போடுவான். ஸோ அவனோட டெஸ்ட்டும் வந்துட்டு ஸோ ரெண்டத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ ஸோ என்னோட ரீடிங் ஸ்பீட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலா நான் பண்ண தப்பே தான் அவனும் பண்ணியிருப்பான். ஸோ நான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ, நான் எந்த மாதிரி ரீட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அவன் புரிஞ்சு தப்பா ரீட் பண்ணி தப்பான ஆன்சர் போட்டிருப்பான். ஆனா வந்துட்டு அந்த ஆர்சி வந்துட்டு ஒரு ஆர்சி டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்சியை வந்துட்டு அவன் தப்பா போட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் இருக்கும். அவன் வந்துட்டு திரும்ப அதை ரீட் பண்ணி அவனுக்கு கரெக்டா போடுறதுக்கு டைம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அதை தப்பா போட்டு அப்படியே ஆன்சர் வந்துட்டு சப்மிட் ஆயிரும். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளோட நம்மளுக்கு டைம் இருக்கும். நம்ம ரீடிங் ஸ்பீட் வந்து கம்மியா இருக்கிறதுனால அப்பதான் வந்துட்டு இந்த ரீடிங் ஸ்பீட் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 100 இருந்தது. மேக்ஸிமம் போட்டிருக்கும் போது உங்களுக்கும் வந்துட்டு ஸோ பிகினரா இருந்தீங்கன்னா 100 இருந்திருக்கும், 50 இருந்திருக்கும், 80 ரேஞ்ச்ல ஆவரேஜா இருக்கிறது. ஸோ அது பத்தாது நம்ம டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு இருக்குன்னா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஸோ 250 to 300 இருக்கும். ஸோ 250 to 300 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்துட்டு அவன் வாசிப்பான். அப்பதான் தெரிஞ்சுது ஓகே இவ்வளவு தூரம் நம்ம வந்ததுக்கு அப்புறமும் ஸோ கிராமர் பார்த்தாச்சு, ஸோ ரீடிங் பார்த்தாச்சு, ஒகேப்ஸ் படிச்சாச்சு, இதுக்கப்புறமா நம்ம லேக்ல இருக்கிறது வந்துட்டு ஸோ வந்துட்டு ரீடிங் ஸ்பீடு தான். அந்த ரீடிங் ஸ்பீடு வேணும்னா வந்துட்டு நம்ம அந்த எடிட்டோரியல் எழுதுறோம்ல அது ஓவராலா புரிஞ்சு சம்மரிலாம் எழுதுறப்போ வந்துட்டு ஓகே இந்த கதை இப்படிதான் வரும், இப்படிதான் ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோலாம் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரீடிங் ஸ்பீட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ என்னோட ஸ்பீடை கூட்டினேன். நான் இப்படி டெய்லி வந்துட்டு நீங்க 1 வீக் வந்துட்டு வாசிக்கிறீங்களா, வாசிச்சு அந்த ஸ்பீட் ரீடிங் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். 100 150 ஆகும், அப்புறம் 200 ஆகும், அதுக்கப்புறம் 250 ஸோ 300. இப்போ நேற்றுக்கு டெஸ்ட் போடும்போது கூட வந்துட்டு 254 வந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாதான் வந்துட்டு நீங்க ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் வந்துட்டு 2 தடவை போயிட்டு வர முடியும். ஸோ ஒரு ஆன்சர் ஒரு தடவை ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும். ஸோ நம்ம போட்டதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு வந்து செக் பண்ற அளவுக்கு வந்துட்டு ரீடிங் ஸ்பீட் வந்துட்டு போடணும். ஸோ கடைசியா இந்த விஷயத்த பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு அவ்வளவுதான். ஸோ பண்ணது ஃபுல்லா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு சிஏ. ஓகேங்களா? ஸோ சிஏ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு இப்போ நீங்க சிஏ படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஓகேங்களா? ஸோ எப்போ படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா வந்துட்டு ஒரு இப்போ சிஏ படிக்கணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா வந்துட்டு ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அது ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸா இருக்கட்டும், இல்லை ஐபிபிஎஸ் பிஓ இல்லை ஏதாவது ஒரு கிளர்க் மெயின்ஸா கூட இருக்கட்டும்.
அந்த கிளர்க் மெயின்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மிச்சம் உள்ள 3 சப்ஜெக்ட் இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு குவான்ஸ். ஸோ இதுல இங்கிலீஷு, ரீசனிங், குவான்ஸ். ஸோ இந்த மூணுத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 75% அபோவ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 80% வந்தா மட்டும் அதுக்கப்புறம் நீங்க சிஏ போறது பெட்டர். ஏன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸா பார்த்துட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு குவான்ஸ் ரீசனிங் வந்துட்டு ஏதாவது ஒரு நான் சொன்ன மாதிரி 2 சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு 2 இதுல 90% மேல வந்தாதான் ஒரு இதுல 70-80 வந்தாலும் ஓவரால் பர்சன்டேஜ் வந்துட்டு 90க்கு மேல வரும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. சிஏ எல்லாம் வந்துட்டு லாஸ்ட் 2 இயரா படிச்சும் அதனால உங்களுக்கு வந்துட்டு பிரயோஜனமே இருக்காது. ஒரு ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் படிச்சாலோ இல்ல நீங்க அந்த டைம் வந்துட்டு குவான்ஸ் ரீசனிங்ல போட்டாலோ கூட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸோ வர எக்ஸாம்ஸ்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த 6 மாசம் போனதுன்னா போனதுதான், அது குப்பையில தான் போடணும். ஸோ அதனால ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் இயர் ஃபுல்லா சிஏ படிச்சிருப்பாரு, ஒரு 6-7 மாசம் படிச்சாரு. அதுக்கு முந்தின வருஷமும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நோட்ஸ்லாம் எழுதி படிச்சாரு. ஸோ அந்த டைம் வேஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வருஷம் வந்துட்டு ரொம்ப எடுத்துட்டு போகும். ஸோ அதனால வந்துட்டு பெர்சன்டேஜ்லாம் கூடுனதுக்கு அப்புறம் குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் சிஏ படிங்க. ஸோ படிக்கிற சோர்ஸ் வந்துட்டு சார் சொல்லியிருப்பாரு, ஒரு வீடியோ போட்டிருப்பாரு என்னென்ன சோர்ஸ்லாம் படிக்கணும். அஃபைஸ் க்ளவுட், ஸ்மார்ட் கீடா வந்துட்டு பெட்டரு, ஓகேங்களா. ஸோ டெய்லி பிடிஎஃப் படிங்க. டெய்லி பிடிஎஃப் படிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்கு வந்துட்டு வீக்லி மந்த்லியும் போகாதீங்க. டெய்லி படிச்சுட்டு ஸோ டெய்லியே வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு புது சிஏ படிங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு புது சிஏ படிக்கணும். ஸோ அதே நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த இப்போ ஃபெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஃபெப்ல வந்துட்டு ஒரு டேட் புதுசு படிக்கீங்க அப்படின்னா வந்து ஜனவரியில ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது எப்பனா வந்துட்டு உங்களால வந்துட்டு இப்போ ஒரு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வருது, உங்களுக்கு வந்துட்டு 82 மார்க் கட் ஆஃப் இருக்கு. ஆனா நீங்க சிஏ மட்டும் இல்லாம வந்துட்டு உங்களால குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல வந்துட்டு 72 மார்க் வருது. ஸோ 10 மார்க் எடுத்தா வந்துட்டு நான் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம், சிஏ படிச்சிருந்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஃபெயில் ஆகி நீங்க குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் சிஏ படிச்சுட்டு உடனே பாஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு சொல்றேன். ஸோ டைம் வேஸ்ட் சிஏல வந்துட்டு ரொம்ப பண்ணாதீங்க. ஸோ இதுல வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அது போடுங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு படிக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபெப்ல வந்துட்டு இன்னைக்கு ஒன் டே படிக்கிறீங்க அப்படின்னா வந்து 3 மணி நேரம் செலவழிங்க. காலையில 1 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது புது சிஏ 1 ஹவர் படிங்க. சாயங்காலம் வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துல 4 சிஏ பழசு ரிவைஸ் பண்ணலாம். அதாவது ஜனவரியில 4 டேட். ஸோ எதுல படிக்கிறீங்களோ அதுல ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லி படிச்சுட்டு வீக்லி மந்த்லி ரிவைஸ் பண்ணீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்துட்டு விட்டு போகும். நீங்க பார்த்த பிடிஎஃபே பார்க்க தான் எக்ஸாம்ல வந்துட்டு ஸோ லைட்டா ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ பார்த்த மாதிரி ஸோ வேற வேற இதுல படிக்காம ஒரே இதுல வந்துட்டு படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஏ படிக்கிறது வந்துட்டு தனியா படிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு சிலவங்க வந்துட்டு அக்ரி படிச்சவங்கலாம் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸோ வேற வேற இந்த மாதிரி ஸோ டிகிரியில வந்துட்டு அவங்க டிகிரியில வந்துட்டு ரொம்ப மனப்பாடம் பண்ற மாதிரி ஸோ ரொம்ப அந்த மாதிரி சப்ஜெக்ட் உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா பார்த்ததுல வந்துட்டு அக்ரி படிச்சவங்களுக்குலாம் வந்துட்டு சிஏ படிக்கிறது ஒரு மேட்டர் தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. என் கூட பாஸ் பண்ணி போனவங்க எல்லாம் அவங்க இவ்வளவு தானே, இதுதானே ஒரு மந்த், இதே மாதிரி ஒரு 4 மந்த் மந்த்லி பிடிஎஃப் எடுத்து கூட அசால்ட்டா படிப்பாங்க. ஆனா நம்மளால சில பேரால அவ்வளவு எடுத்து இவ்வளவு மனப்பாடம் பண்ணும் அப்படின்னு கடுப்பாகும். ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிஏ படிங்க, 4 சிஏ வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் குரூப்பா படிக்கணும். தனியா படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். குரூப்பா படிக்கிறது ஏன் குரூப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு பிரெயின் பத்தாது. ஸோ நம்ம சிஏ படிக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இன்னைக்கு உள்ள நியூஸ்ல வந்துட்டு ஒரு ஐஐடி மெட்ராஸ் பத்தி ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, அவங்க யாரு கூடயும் ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் மந்த்ல ஒரு நியூஸ் வந்திருக்கும். அது நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஒரு 4 பேர் 5 பேர் ஸோ கிளாஸ்ல உட்காந்து இருக்கிறப்போ அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க இந்த நியூஸ் தான் இது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு ரெஃபர் பண்ணிட்டு பழசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்னா வந்து படிக்கிறதுக்கு வந்துட்டு குரூப்பா படிக்கிறது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ க்ளூ வச்சு படிக்கிறது அந்த மாதிரி விஷயம், ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு சிஏ வந்துட்டு அப்படி படிங்க. வேற அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் அனலைசிஸ் பண்றது. ஸோ குவான்ஸ் ரீசனிங்க்கு எனக்கு அது வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ரீசனிங்க்கு குவான்ஸுக்கு ஸோ இங்கிலீஷ்க்கு வந்துட்டு அனலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கே வச்சுதான் ஸோ போன பேட்சுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முந்தின பேட்சுக்கும். ஒரு டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி மெயின்ஸா இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துட்டு கொஸ்டின் நம்பர், ஸோ கொஸ்டின் நம்பரு, ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், ஓகேங்களா, நம்ம அட்டன் பண்ணியிருக்கோமா, அன்அட்டம்ப்டடா, ஸோ ராங்கா, ஸோ ரைட்டா, ஸோ பக்கத்துல வந்துட்டு ரீசன் எதுக்காக வந்துட்டு நான் இதுக்கு தப்பா போட்டேன், நான் கரெக்டா போட்டாலும் நான் தெரியாம வந்துட்டு கரெக்டா போட்டேன், ஒழுங்கா கான்செப்ட் படிக்காம கரெக்டா போட்டேன் ரீசன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். அந்த 30 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 30 கொஸ்டின்ல வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸோ போட்டிருக்கோம், எதெல்லாம் போட்டிருந்துக்கணும், எதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அனலைஸ் பண்ணணும். சேர்ந்து உட்காந்து கரெக்ஷன் பார்ப்போம். அந்த எடிட்டோரியல் வாசிப்போம்னு சொன்னாலும் அந்த எடிட்டோரியல் வாசி முடிச்சோன்னே அன்னைக்கு ஏதாவது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டிருப்போம், இல்ல அன்னைக்கு ஏதாவது மெயின்ஸ் டெஸ்ட் போட்டிருப்போம். அந்த டெஸ்ட்டோட கரெக்ஷனை வந்துட்டு அந்த இங்கிலீஷ் எடிட்டோரியல் வாசிச்சு முடிச்சோன்னா எல்லாரும் சேர்ந்து கரெக்ஷன் பார்ப்போம். 10 பேர் போடுறப்போ கொஸ்டின் நம்பர் 1 ஸோ யார் எவ்வளோ ரொம்ப சீக்கிரமான செகண்ட்ஸ்ல போட்டிருக்கா, ஒருத்தவங்க 15 செகண்ட்ல போட்டிருப்பாங்க அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அடிச்சிருப்பாங்க.
நம்ம என்னடான்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் 70 செகண்ட் 80 செகண்ட் எடுத்திருப்போம். ஸோ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தோம், அவன் எப்படி பார்த்தோன்னே 15 செகண்ட்ல அந்த கொஸ்டினை போட்டான் அப்படின்றத அனலைஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்றப்போ வந்துட்டு இதே மாதிரி குவான்ஸ் ரீசனிங்க்கும் அனலைஸ் பண்ணா வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஏதாவது ஒரு குவான்ஸ் டெஸ்ட் போட்டாலோ ரீசனிங் டெஸ்ட் போட்டாலோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து கொஸ்டின் நம்பர் என்ன, அப்பதான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். நம்ம உட்காந்து டிஏல ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிருப்போம். ஒரு ஏஜஸ் சம்மு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்ல போடுற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம விட்டுருப்போம். ஆனா நம்ம அதை வந்துட்டு ஒழுங்கா அந்த டெஸ்ட்ல அனலைஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு எத்தனை டெஸ்ட் போட்டாலும் நம்ம அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஒரு டெஸ்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை எழுதி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரீசன்ல. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான சம்மு 20 செகண்ட்ல போட்டிருக்கலாம். ஆனா இந்த கொஸ்டினை நான் பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் கூட ஒதுக்காம போயிருக்கும். ஸோ அந்த ரீசனை வந்துட்டு எழுதிடணும் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்ல வந்துட்டு நீங்க அதே ஏஜஸ் சம் பார்க்கும்போது இதுவும் ஒரு வேளை வந்துட்டு அந்த 30 செகண்ட்ல போடக்கூடிய ஒரு சம்மா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு 10 செகண்ட் வந்துட்டு ட்ரை கொடுத்துட்டு அதை போட முடியுமா அப்படின்னு ட்ரையாவது பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய அந்த நீங்க எழுதி வைக்கிறது மூலியமா நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் போடக்கூடிய மார்க்ல வந்துட்டு அந்த தப்பை பண்ணாம இருந்தீங்கன்னா வந்துட்டு மார்க் தன்னால இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கணுங்களா? அவ்வளவுதானே. டிஸ்கிரிப்டிவ்ங்களா? டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ்க்கு எனக்கு மெயினா வந்துட்டு ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எடிட்டோரியல் வந்துட்டு லாஸ்ட் இயர் என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா சார் வந்துட்டு ஒரு எடிட்டோரியல் வாசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சம்மரி எழுத சொன்னாங்க. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸ் கிட்ட எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதே டைம்ல ஸ்டார்ட் பண்ணுது. இது என்ன ஏன்னா வந்து அது ஒரு ஏப்ரல் மாசம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒரு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 மாசத்துக்கு 90 நாள் வந்துட்டு கண்டினியூஸா எழுதினேன். ஆனா ரொம்ப கேவலமா தான் எழுதினேன். அந்த டிஸ்கிரிப்டிவ்லாம் இப்ப எடுத்து பார்த்தாலும் வந்துட்டு ஸோ ரொம்ப ஸ்டார்டிங் பேசிக் இப்போ நீங்க அப்படி எழுதினா கூட பரவாயில்ல. ஸோ அந்த எடிட்டோரியல வாசிங்க. அந்த வாசிச்சு முடிச்சுட்டு நீங்களா உங்க ஓன் வேர்ட்ஸ்ல வந்துட்டு சம்மரி எழுதுங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் பயங்கரமா யூஸ் ஆகும். அது போக வந்துட்டு இன்டர்வியூல பேசுறதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம டிஸ்கிரிப்டிவ் சம்மரி எழுதுவோம். சி ஒரு எடிட்டோரியலுக்கு வந்துட்டு சம்மரி எழுதுவோம். அந்த சம்மரி எழுதுறது என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ வரைக்கும் சார் அதை பண்ணணும் கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கடைசியா தான் ரீசன் தெரிஞ்சது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம ஒரு 90 நாள் 100 நாள் வந்துட்டு சம்மரி எழுதியிருப்போம். அந்த 100 நாள் சம்மரி நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல தான் நம்ம தான் எழுதியிருப்போம். ஸோ அதை வாசிச்சோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு முன்னால வாசிச்சோம் அப்படின்னா ஓவராலா கடைசி ஒரு 3 மாசத்துல வந்துட்டு என்னென்ன எடிட்டோரியல் வந்துச்சு என்னென்ன நடந்துச்சு ஸோ இன்டர்வியூல பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சம்மரி எழுதுறது நல்லது. அவ்வளவுதான். வேற எதுவும் இருக்குங்களா? கிரிட்டிக்கல் ரீசனிங் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வந்துட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்துட்டு லாஸ்ட் பண்ண தப்பு அதுதான். ஓகேங்களா? ஸோ அப்ரோச் மாத்தக்கூடாது. டெஸ்ட் போடுறப்போ எனக்கு வந்துட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிஸ்லீனியஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டுட்டு தான் பசில் போவேன். ஆனா நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல வந்துட்டு என்ன மாறும்னே தெரியாது. வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அப்ரோச் வந்துட்டு மாத்தக்கூடாது. லாஸ்ட் எஸ்பிஐ கிளர்க்ல அப்படிதான் ஒரு தப்பு பண்ணேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டிருந்தா மட்டுமே வந்துட்டு பாஸ் ஆயிருக்கலாம். ரீசனிங்ல மட்டும் தான் 6 மார்க்கோ 7 மார்க்கோ வந்துச்சு. ஓவராலா எனக்கு ஒரு 6 மார்க்கில் தான் போவே செஞ்சது. 79 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். 85 கட் ஆஃப் இருக்கும்போது. ரீசனிங் ரொம்ப மட்டமா வந்துட்டு ஒரு இன்புட் அவுட்புட்டை மாத்தி எடுத்து வந்துட்டு தப்பு பண்ணேன். ஸோ மிஸ்லேனியஸ் முடிச்சுட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் போடுறது தான் வந்துட்டு நல்ல அதுக்கு ஒரு அப்ரோச் உண்டு. இங்க லாஸ்டா கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு சொல்லி கொடுத்தார். ரீசனிங் வந்துட்டு அப்ரோச் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த மட்டும் மிஸ்லேனியஸ் ஒரே ஒரு பசில். அந்த அப்ரோச் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியல. ஸோ எப்படி போடணும் நான் பாட்டிக்கு வந்துட்டு தேவையில்லாத ஒரு பசில் எடுப்பேன். டைம் வேஸ்ட் ஆகும். பசிலே போட முடியாது. மிஸ்லீனியஸ்ல 4 மிஸ்லீனியஸ் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொஸ்டின் எல்லாம் வந்துட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இங்க ஒருத்தர் சிமியோன் ஒரு ப்ரோ வந்துட்டு கிளாஸ் எடுத்தாரு. அவர் தான் அந்த அப்புறம் சொல்லி கொடுத்தாரு. ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த மட்டும் எல்லா மிஸ்லீனியஸையும் போட்டு ஒரே ஒரு பசில் போட்டாலே வந்துட்டு 25 27 மார்க் எடுத்துடலாம். அது போக கிரிட்டிக்கல் ரீசனிங் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. அப்போ வந்துட்டு அது ஃபாலோ பண்றப்போ வந்துட்டு பயங்கரமா இருந்தது. வந்துட்டு எல்லா மிஸ்லீனியஸையும் நம்ம போடணும். கிரிட்டிக்கல் ரீசனிங் போடணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போடுறதுக்கு மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு செக்ஷனல் டைமிங் எவ்வளவு 30 மினிட்ஸுங்களா? 15 நிமிஷத்துக்கு வந்துட்டு எல்லா மிஸ்லீனியஸையும் போட்டுட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் போடணும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு பசில். அதை நீட்டா பாசிபிலிட்டி எடுக்க சொல்லி தந்தாரு. ஒரு 2 பாசிபிலிட்டி மெயின்ஸ் பஸ்ல பொறுத்த மட்டும் 2 பாசிபிலிட்டி போகும். அந்த 2 பாசிபிலிட்டி இன்னொரு 2 பாசிபிலிட்டி மொத்தம் 4 பாசிபிலிட்டி போகும். அதுல வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி போட சொல்லுவாருன்னா ஒரு பாசிபிலிட்டியை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிக்கு போகணும். குழப்பக்கூடாது. அதே மாதிரி ஒரு லைனை வாசிக்கிறோம்னா அது இந்த பாசிபிலிட்டியும் போட்டுட்டு அடுத்த பாசிபிலிட்டியில அதை எழுதக்கூடாது.
ஒரு பஸ்ல ஒரு குட்டி பஸ்ல ஒரு பிலிம்ஸ் பஸ்ல போடுற மாதிரி ஒன்றை முடிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி போகணும். வரலன்னா இன்னும் கான்ஃபிடென்ட் சரி அடுத்த 2 பாசிபிலிட்டி இருக்கு அதுல கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற மாதிரி அடுத்ததுக்கு போகணும். ஸோ இப்படி நம்ம 2 வாட்டி 3 வாட்டி அதை வாசிக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மைண்ட்ல நல்லா வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரொம்ப அதை பார்த்து பார்த்து வாசிக்கணும்னு இருக்காது. நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள ஸ்டோர் ஆயிரும். டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சலாம். நம்ம லக்குக்கு மொதல் பாசிபிலிட்டிலே கிளிக் ஆகும். அப்படி இல்லாட்டினாலும் பொறுமையா போனோம்னா தேர்ட் பாசிபிலிட்டி ஃபோர்த் பாசிபிலிட்டில வந்துடும். எப்படி பார்த்தாலும் அந்த 15 நிமிஷத்துல ஒரு பஸ்ல போட்டுடலாம். மினிமம் 25 மார்க் எடுத்தாலும். இன்புட் அவுட்புட்லாம் தொடக்கூடாது. ஸோ பசில் போட்டுட்டு தான் இன்புட் அவுட்புட். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெல்ப் பண்ணும். எனக்கு ரீசனிங் அது அவ்வளோ தெரியும். ஸோ அவ்வளோ கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டுட்டு தான் வந்துட்டு அதாவது போட முடிகிற மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ வந்துட்டு எடுத்தோடனே போயிட்டு இன்ஃபரன்ஸு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீக் பண்ணுறது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்கனிங் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ளது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இந்த மாதிரி உள்ள டக்குன்னு போட்டுட்டு கஷ்டமாக உள்ள இன்ஃபரன்ஸ்க்குலாம் கடைசி வரும். வேற எதுவும் அப்ளிகேஷன் நான் ரொம்ப வீக். ஐபிபிஎஸ் பிஓலையும் வந்துட்டு 18 தான் வந்தது. ஸோ நான் நல்லா பாயிண்ட்ஸ் போடுறவங்ககிட்ட பிரவீன் ப்ரோட்ட கேட்கலாம். ம். வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே தானே.